மேசராசினியர்களுக்கு வணக்கம். முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா ஆங்கில மாதத்தை பொறுத்த வரைக்கும் 17/8/2025 முதல் 16/9/2025 வரை உள்ள இந்த காலகட்டம் ஆவணி மாதமாக கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் முக்கிய கிரகங்கள் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. அதாவது இந்த ஆவணி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடகராசிக்கு சுக்கிரனும், இந்த சிம்ம ராசிக்கு புதனும் சூரியனும் பெயர்ச்சி ஆகிறாங்க. அதே போல் இந்த ஆவணி மாதத்தினுடைய மத்தியம பகுதியில கன்னி ராசிக்கு புதனும், துலாம் ராசிக்கு செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல சிம்ம ராசிக்கு சுக்கிரனும் பெயர்ச்சியாகி சூரியன், புதன் மற்றும் கேதுவோடு சுக்கிரனும் இணைந்து முக்கூட்டு கிரகங்களுடைய யோகத்தை மேசராசிக்கு ஏற்படுத்துகிறாங்க. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் செவ்வாய் பலமுடன் இருக்கிறாருங்க. தனது 8ஆம் பார்வையால் ராசியை இந்த ஆவணி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பார்க்கிறார். எந்த ஒரு கிரகம் தன் ராசியை பார்க்கும் போது அது பலம் பெறுங்க. ராசி பலம் அடைந்ததையும் எதையும் எதிர்கொள்ளும் திறனையும் தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், குரு இணைந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் பண ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி, ராகு இணைந்திருக்கிறாங்க. தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் அதிகரிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போட்டிகள் குறையுங்க. கலைஞர்களுக்கு ஆதாயம் உண்டு. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இடமாற்றமும் கிடைக்கும் அமைப்புகள் உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த மாதத்திலும் சனி வக்ரமாக இருப்பதால கூடுமான வரைக்கும் நீங்கள் முன் யோசனையோடு தொழில் மூலதனத்தை அதிகரிக்க வேண்டும். ஆசையை கிளறி சிக்கலில் மாட்டி வைத்து விட ராகு இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாங்க. சகோதர உறவுகள் கருத்து வேறுபாடுகளை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆவணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது விபரீத ராஜா யோக அடிப்படையில் சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெற இருக்கு. தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் உயர்வு, கடன் சுமை குறைதல் போன்றவை ஏற்பட இருக்குதுங்க. சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் கூட இப்போது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பஞ்சமஸ்தான அதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேக நிலை மாறுங்க. தெளிவு பிறக்க இருக்கு. ஊக்கமும் உற்சாகமும் அதிகரித்து உடனுக்குடன் காரியங்களை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தினுடைய முற்பகுதி
வகையில கடக ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆபரண சேர்க்கையும் உண்டுங்க. அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்கிறார்களே என்ற கவலை அகல இருக்கு. பூமி விற்பனையில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முற்பட இருக்கீங்க. இக்காலத்தில் புத சுக்கிர யோகம் இருப்பதால் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலுங்க. படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். உத்தியோக மாற்றத்திற்கோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்றோ உங்களுடைய பிள்ளைகள் விரும்பினால் அதற்காக எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. உடன்பிறப்புகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகல இருக்குதுங்க. ஒற்றுமை பலப்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்து வந்த சிக்கல் நீங்க இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அதே போல புத ஆதித்ய யோகமும் இருப்பதால் அரசு வழியில் அனுகூலம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன், சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து முக்கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. அதாவது தனாதிபதியான சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பணவரவு என்பது தாராளமாக வந்து சேருங்க. இனத்தார் பகை மாற இருக்கு. எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தற்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அவர் பார்வை உங்களுடைய ராசியிலேயே அதிபதி என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுடைய கல்யாண கனவுகள் நனவாக இருக்கு. இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதி செழிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் கவனமாக இருங்க. கலைஞர்களுக்கு நல்வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்குங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலும் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே விநாயக பெருமானை வணங்குங்க. இதனால் உங்களுக்கு வெற்றியை ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.